இந்த தோட்டம் பார்க்குறக்கு அழகாகவே இருக்குது. பார்த்தோன்னா செடிகள், அந்த செடி மேலே திரும்ப செடி வளர்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி செடிகளுக்கு மேலே செடிகள், அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த தேங்காய் தொட்டியை வெட்டி வச்சு இங்கே பார்த்தோம்னா இந்த தேங்காய் தொட்டி அதை ஹாஃபாக பண்ணி அதுக்குள்ளே செடி வளர்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா அந்த வாட்டர் ஃப்ளோயிங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த பைப்பே போட்டு அதிலே வந்து ஒரு கம்பி மாதிரி கட்டி விட்டு அதுக்குள்ளே நார்கள் கல் அந்த மாதிரி போட்டு அதில் செடி வளர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா செடி தொட்டிகள் வந்து இங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரியாவை தோட்டமாக பண்ணணும் நம்ம ஊர்லேயும். இங்கேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். மரத்துக்கு மேலே செடி இருக்குது, மரத்தில் தொங்கிட்டு இருக்குது. அதாவது செடியில் செடி, மரத்தில் மரம், மரத்தில் செடி, அந்த மாதிரி பார்க்குறக்கு செமையாக இருக்குது. இதை மெயின்டைன் நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. பார்த்தோம்னா பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த தோட்டத்தினோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இதில் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நான் வெல்கம் போட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கே இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த மர போர்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களே ஹேண்ட் ட்ரான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவைகளெல்லாம் கொண்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. காலிகிராஃபியில் எழுதியிருக்காங்க. நவரசம் ஆர்ட்ஸ் மூலயமா அவங்களால இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறக்கு. இந்த தோட்டம் ஓப்பனாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம், ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் குயிக்காக ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு வருவோம். தேன் பூச்சியெல்லாம் கூட இருக்குங்க, அதான் ஒரு அதிசயம். லீஃபு, ஃப்ரூட்ஸு, பிளான்ட்ஸு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டு நாட் லிட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம போய் பார்க்க முடியும். பார்க்குறக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதுக்குள்ளேயே பாண்டு, மீன் எல்லா அமைப்பும் வச்சுருக்காங்க. பார்த்தோம்னா இங்கே வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து ஆல்வேஸ் ஓடுற மாதிரி வச்சுருக்காங்க. காம்போஸ்டெல்லாம் இங்கே மேக் பண்ணுறாங்க. நடக்கிறதுக்கு ஒரு அமைதியான அமைப்பு. ஒரு சாமியார் இருக்கார், சீன சாமியார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். இங்கே நடக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி குப்பைகளை கூட வீணாக்காத இந்த மாதிரி பொறுக்கி வச்சுருக்காங்க. திரும்ப கம்போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா செடிகளும் இருக்கும். ஆலிவேரா இருக்குது, பல செடிகள் இருக்குங்க. வாழை மரம் கூட சின்ன சின்ன மரங்களாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் வச்சுருக்காங்க செடிகள். ஆலிவேரா நிறையா வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பாச்சாம்பால்னு சொல்லுவோம் இல்லையா, அதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறக்கே அழகாக இருக்குது இந்த தோட்டம். வெஜிடபிள்ஸ் நர்சரி பிளாட். ஃபுல்லாக நிழலாக இருக்குது. மேலே மரங்கள் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால, இருந்தாலும் செடிகளெல்லாம் நல்லா தான் வளருது. அது மேலே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மரங்கள் இருக்குது, ஃபுல்லாக நிழலாக இருக்குது. அதனால்
இருந்தாலும் செடிகள் நல்லா வளருது. அப்புறம் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் லைட்டு அந்த மாதிரின்னு பார்த்தா சோலார் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? சின்ன சின்ன சோலார். அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த தோட்டத்தை. இங்கேயும் நிறைய இடத்துல அந்த சோலார் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா நம்ம மூவ் ஆனால் லைட் ஆன் ஆகுது. தேவையான நேரங்களில் தேவையான இது வந்து இதாகுது. செம்பருத்தி செடி இருக்குது, நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து இது பார்த்தோம்னா ஒரு சின்ன பார்ட்டிஷன், சின்ன தோட்டம். பார்த்திங்கன்னா இந்த லைட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா சோலாரில் இதாகிறது. இந்த பழைய ஃபேனு அதெல்லாம் எடுத்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காற்றுக்கு பார்த்தோம்னா அங்கே சுற்றிட்டுருக்கு. வாழையெல்லாம் பார்த்தோம்னா தொட்டியிலே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பப்பாளி மரம் கூட இருக்குது. இங்கே சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இந்த கார்டனை யார் மெயின்டைன் பண்ணுறா, அவர் கார்டன் மெம்பர்ஸ்னு போட்டு வச்சுருக்காங்க. வாழை காய் பிடிச்சிருக்கு, அதை இந்த மாதிரி மூடி வச்சுருக்காங்க. சின்ன மரத்துலேயே எப்படி பிடிக்குதுன்னு தெரில.